அசுரர்களை அழிக்க முருகன் புரிந்த போர். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன், காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு. இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான். அடுத்து காசிபனும் கடுந்தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான். ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவத்தில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும், இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்க முகமுடைய சிங்கனும், மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் சாமத்தில் ஆட்டு உருவத்தில் இணைந்து ஆட்டுத்தலையுடைய அஜமுகி என்னும் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய இந்த 4 பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர். காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம், குழந்தைகளே, வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய்யுங்கள், வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார். இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் என்னும் தேரையும் வரமாக பெற்றான். மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டுமென சூரபத்மன் சிவனிடம் கேட்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டார். சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான். பெண்ணை அன்றி வேறு யாரால் ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவனது கணக்கு. இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன் குலகுருவான சுக்ராச்சாரியாரிடம் ஆசி பெற்று தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொண்டான். அசுரர்களின் இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடமிருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது 6 நெற்றிக் கண்களை திறக்க சிவனுக்கு ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோமுகம் என்ற 6 முகங்கள் உண்டு. அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். இந்த 6 திருமுகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் என்னும் 6 குணங்களை குறிக்கிறது. பிரணவ சுரூபியான முருகனிடம் காக்கும் கடவுள் முகுந்தன், அழிக்கும் கடவுள் ருத்ரன், படைக்கும் கடவுள் கமலோற்பலன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவர். மேலும் முருகப்பெருமான் சிவாக்னியில் தோன்றியவராதலால் 6 முகமே சிவம், சிவமே 6 முகம் என்பதுண்டு. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 2 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினர். இத்திருவுருவை பெற்றதால் ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது. அத்துடன் இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒரே குழந்தையாக ஸ்கந்தம் சேர்த்தல் செய்ததால் முருகன் ஸ்கந்த பெருமான் ஆனார். முருகன் என்றால் அழகன். கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் அவன். முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலம் அசுரர்களின் வரலாற்றினை அறிந்தார். திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்களை, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை. அஞ்சும் முகம் தோன்றும் போது இந்த 6 முகத்தை எண்ணுங்கள். உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என் வேலை என்றார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசூரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்தார். 6ஆம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான். தனது சேனை தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனால் சூரபத்மன், பாலகன் முருகனாயனுக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீராவேசமாக கூறினான். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினார். சூரனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் உலகாள வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம். அவர் அந்த நகரை அடைந்தார். சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான். ஏ சிறுவனே, நீயா என்னை கொல்ல வந்தாய்? பச்சை பிள்ளை அப்பா நீ. உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது. பாலகா, இங்கே நிற்காதே, ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான். முருகன் அசரவில்லை. தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான். அவன் மீது சக்தி வாய்ந்த 7 பானங்களை எய்தார் முருகன். உடனே அவன் மகாசமுத்திரமாக உருமாறினான். மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான். உடனே 100 அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகன். கடல் பயந்து பின்வாங்கியது. இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை.
காரணம், ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்திற்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவு செய்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் மறைந்தது. தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியை கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றாலும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார். சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசை பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தலத்தில்தான் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர். சஷ்டியின் 5ஆம் நாள் விழாவன்று வேல் வாங்கும் உற்சவ முருகனுக்கு முகமங்கும் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம். வேல்பட்டதும் மாமரம் 2ஆக பிளந்தது. அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது. இன்றும் இங்கு மாமரம் தலைப்பதில்லை. பகைவனுக்கும் அருளும் பரம காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார். இச்செயலால் வைதாரையும் வாழ வைப்பவன் என்ற சிறப்பு பெயர் பெற்றார். சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினான். அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில். இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம். சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தான். எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடுதான் விழா நிறைவு பெறுகிறது. கிருத்திகை என்றால் திருத்தணி. இங்கு மட்டும் சூரசம்ஹார விழா நடைபெறாது. தைப்பூசம் என்றால் பழனி, கந்த சஷ்டி என்றால் திருச்செந்தூர். வேல் என்றால் கொல்லும் ஆயுதம் அல்ல, அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரும் பரமானந்தமான வழிபாட்டு பொருள். அதனால்தான் வேல் வேல் வெற்றிவேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள். அந்த வேல் பிறவி துன்பத்தை அழித்து முருகனின் திருவடியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரக்கூடியது. சூரசம்ஹாரம் கந்தனால் ஐப்பசி சஷ்டி திதியில் நிகழ்த்தப்பட்டதால் இது கந்த சஷ்டி ஆயிற்று. முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனது தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலையே நாம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் திரளும் கந்த சஷ்டி திருவிழா. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்ற போதிலும் கந்த சஷ்டி விழா அனைத்திற்கும் சிகரமாக போற்றப்படுகிறது. கந்தன் தனது பிறப்பின் நோக்கமான சூரனை வென்று அவனை ஆட்கொண்ட இடம் இத்தலம் ஆகும். சூரனுக்கும் முருகனுக்கும் யுத்தம் நடந்ததை மெய்ப்பிக்கும் வகையில் கோவில் அருகில் நீண்ட கடற்கரை பகுதி அமைந்துள்ளது. மலைகளில் கோவில் கொள்ளும் வழக்கம் கொண்ட முருகன் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் சந்தன மலை மீது எழுந்தருளி உள்ளார். மூலவர் இருக்கும் பகுதி குடைவரை கோவிலாக விளங்குகிறது. இந்த மலைப்பகுதியை 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெருமாள் சன்னதியில் காணலாம். கந்த சஷ்டி கடைபிடிக்கப்படும் 6 நாட்களும் பக்தர்கள் பல்வேறு விதமான விரதங்களை மேற்கொள்வார்கள். சிலர் மௌன விரதம் இருப்பார்கள். சிலர் ஒருவேளை மட்டும் உணவு உண்பார்கள். சிலர் பழங்கள் மற்றும் பழச்சாறு குடித்து விரதம் மேற்கொள்வார்கள். இந்த 6 நாட்களும் கோவிலில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். பாலசுப்பிரமணிய சுவாமி முன்பு சிறப்பு ஹோமங்கள் நடைபெறும். பின்னர் சாமி சண்முக மண்டபத்திற்கு எழுந்தருள்வார். கந்த சஷ்டி கவசம், கந்தக்குரு கவசம் கோவில் வளாகத்தில் ஒலிக்கும். கந்த சஷ்டி விழா கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக அமையும். ஆண்டுதோறும் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பக்தர்கள் ஏராளமாக உள்ளனர். சஷ்டி விரதம் இருப்பதற்காக வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகள் என உலகம் முழுவதும் இருந்தும் பக்தர்கள் வருகை தருவார்கள். திருச்செந்தூர் முருக பக்தர்கள் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு பானகம் உட்பட பானங்களை வழங்கி மகிழ்வார்கள். சிலர் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகன் பாராயண நூல்களை அச்சிட்டு பக்தர்களுக்கு வழங்குவார்கள். 24 மணி நேரமும் பக்தர்கள் முருகனின் நாமத்தை உரைத்தபடி இருப்பார்கள். செந்தூர் கடல் அலையும் ஓம் ஓம் என்று மந்திரம் இசைத்து கொண்டே இருக்கும். கடலில் குளித்து வந்தால் கவலைகள் எல்லாம் கரைந்து மறைந்துவிடும். ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தவர்கள் மீண்டும் தரிசனம் செய்ய தவறமாட்டார்கள். அந்த அளவுக்கு முருகன் அவர்களை ஆட்கொண்டு விடுவார். மதுரையில் சிவபெருமான் ஏராளமான திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார். அதே போல திருச்செந்தூரில் முருகனின் திருவிளையாடல் பல நிகழ்ந்துள்ளன. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கோவில் ஒரு அற்புதமான நிலையில் அமைந்துள்ளது. கடலை எல்லையாக கொண்ட இக்கோவிலை மக்களின் பாதுகாப்பு அரண் என்றே கூறலாம்.